வணக்கம். இன்றைய தலைப்பு தசரதர், ராமர், பரதன், லட்சுமணன் இவர்களுக்கிடையே உள்ள பாசம். அயோத்தியின் சிறப்பு என்னன்னா, 60,000 ஆண்டுகள் தசரதர் சிறப்பாக ஆட்சி செய்து வந்தார். 56 நாடு மன்னர்கள் இவர் கீழே இருந்தனர். அங்கே மத யானை கூட நிம்மதியாக தூங்குமா, பைத்தியம் பிடிச்ச மக்கள் கூட நிம்மதியாக தூங்குவாங்களாம். சிறு பிரச்சனை இல்லாதவங்க தான் நிம்மதியாக அங்கே தூங்க முடியும். அயோத்தியில் எந்த ஒரு பிரச்சனைக்கும் இடமே கிடையாதான். அங்கே குழந்தைகள் தங்க நாணயத்தில் வச்சு விளையாடுவாங்களாம். அயோத்தியில் நாராயணன் பிறக்க போகிறாருன்னு தெரிஞ்சே தேவர்கள்லாம் முன்னாடியே இருக்கிறனால அந்த நாடு செழிப்பு மிகுந்த நாடாக இருந்தது. சிறு பிரச்சனைகளும் அங்கே கிடையாது. தசரதர் புத்திர காமேஷ்டி என்ற யாகத்தை வளர்த்தார். அதன் மூலமாக ராமர், லட்சுமணன், பரதன், சத்ருகன் 4 குழந்தைகள் பிறந்தன. அந்த 4 குழந்தைகளும் தனது 5 வயதில் குருகுலத்தில் கல்வி கற்பதற்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். 7 ஆண்டுகள் கல்வி கற்ற பிறகு தனது 12வது வயதில் அரண்மனைக்கு திரும்பினர். அப்போ தசரதர் சுமந்திரரை அழைத்து ராமரை அழைத்து வாருங்கள் என்று சொல்ல, ராமர் கோதாண்டத்தை எடுத்துகிட்டு வர்றாரு. அதனோட அழகை பார்த்துட்டு தசரதர் ராமரை அருகில் வான்னு கூப்பிட்றாரு. சும்மாதான், நீ திரும்பி போங்கிறாரு. உடனே ராமர் போகிறாரு. இப்படி ராமருடைய முன்னழகையும் பின்னழகையும் தசரதர் பார்த்து அவருடைய அழகில் ஈடுபட்டு தன்னுடைய உயிரே ராமர் தான் என்று எண்ணினார் தசரதர். லக்ஷ்மணன் விஸ்வாமித்திரர் யாகத்துக்காக ராமரை உதவிக்கு அழைக்கிறாரு. அப்போ தசரதர் சலபோத மகரிஷியோட சாப ஞாபகத்துக்கு கொஞ்சம் பயந்தார் அனுப்புறதுக்கு. அப்புறம் வசிஷ்டர் சொல்லுவார், நீ கண்டிப்பாக அனுப்பதான் வேணும், நீ என்னன்னா ராமருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதை எல்லாமே விஸ்வாமித்திரர் சொல்லிக் கொடுப்பாருன்னு சொன்னோன்னே தசரர் முனிவர்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் ஒரு தாய் தந்தையாக இருந்து ராமரை கவனித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. ராமருக்கு துணையாக லக்ஷ்மணனும் போகிறாரு. இந்த இடத்துல தசரதர் ராமர் மேலே உள்ள பாசம் வெளிப்படையாக தெரிகிறது. வனவாசகம் செல்றதுக்கு ராமர் புறப்படுறாரு. அதற்கு முன்னாடியே லக்ஷ்மணன் தவக்கோலத்தில் வர்றாராம். உடனே ராமர் கைகையனை நம்மளை காட்டுக்கு போய் சொன்னாரா, இல்லை லக்ஷ்மணனை போய் சொன்னாரா, லக்ஷ்மணன் இப்படி தவக்கோலத்தில் வர்றாரே அப்படின்னு ராமர் நினைக்கிறாரு. லக்ஷ்மணன் பக்கத்தில் வந்தோடனே ராமர் லக்ஷ்மணான்னு கூப்பிட உடனே லக்ஷ்மணனுக்கு பயங்கர கோபம் வருது. ஏன்னா அவர் ஆதித்ய சேஷனோட உருவம்ல, மறு உருவம் தான் லக்ஷ்மணன். அவருக்கு பயங்கர கோவம் வருது. இது தாய் தந்தையில் வரம் கேட்குறாங்களா, இவங்களாம் ஒரு தாயா இவங்களாம் ஒரு தந்தையான்னு கேட்க, உடனே ராமர் சொல்கிறாரு, பெரியவர்களுக்கு நம்ம பணிந்து நடக்கணும், இப்படிலாம் பெரியவர்களை பேசக்கூடாது அப்படின்னு ராமர் எடுத்து சொல்கிறாரு. நதிநிலையில் நீர் இல்லாட்டினா அது நதியின் குற்றம் இல்லை, அதுபோல் வரம் வாங்கினவங்க வரம் கொடுத்தவங்க இது தாய் தந்தையோட குற்றம் இல்லை, பரதனோட குற்றமும் இல்லை. நீ இப்போ என்னை கோபிக்கிற பாரு, இது உன்னுடைய குற்றமும் சொல்ல முடியாது, இது விதியின் குற்றம் அப்படின்னு தான் சொல்ல முடியும்னு ராமர் சொல்கிறாரு. உடனே லக்ஷ்மணன் சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறபடி நான் நடக்கிறேன், ஆனால் அண்ணா செல்வ செழிப்பெல்லாம் விட்டுட்டு நீங்கள் திறந்துட்டு போகிறீங்க, என்னையும் திறந்துடாதீங்கண்ணே, என்னையும் உங்களோட வனவாசத்தை கூட்டிகிட்டு போங்க, உங்களுக்கு துணையாக நானும் வருகிறேன்னு லக்ஷ்மணன் சொல்லுவார். இந்த இடத்துல லக்ஷ்மணன் ராமர் மேலே உள்ள பாசம் நமக்கு புரிகிறது. அடுத்தது உயிர் தசரதர் உயிர் பிரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு ராமருக்கு செய்தி கேட்க வந்தோடனே கோடாலியை வெட்டின மரம் எப்படி விழுகுதோ அது மாதிரி அப்படியே ராமர் மயங்கி விழுகிறாரு. ராமர் சொல்கிறாரு, நான் வனவாசத்துக்கு போயிட்டேன், உங்களை விட்டு பிரிஞ்சிட்டேனுக்காக நீங்கள் இப்படி உயிரை விட்டுட்டீங்களா தந்தையே, நீங்கள் உயிர் விட்டுட்டேன்னு செய்தி எனக்கு கேட்ட உடனே நான் இன்னும் உயிரோடு இருக்கிறேனே அப்படின்னு ராமர் புலம்பி அழுகிறாரு. இது ராமர் தசரதர் மேலே உள்ள பாசத்தை நமக்கு புரிய வைக்கிறது. பரதன் அண்ணனை அயோத்தி கூப்பிட்றாங்க. ராமர் வராத காரணத்தினால நான் உனக்கு கட்டளையிடுறேன், நீ தான் அயோத்தியை நான் வர 14 வருஷம் மக்களையும் நாட்டையும் பார்த்து கொள்ளணும்னு ராமர் சொல்கிறாரு. பரதன், நீங்கள் சொன்ன கட்டளையை நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீங்கள் 14 வருஷம் முடிந்துட்டு வர ஒரு நிமிடம் தாமதமானாலும் நான் அக்னியில் விழுந்து என் உயிரை பிரிச்சுக்குவேன் அப்படின்னு பரதன் சொல்கிறாரு. அதுவரை நான் அயோத்தியை ஆளணும்னா உங்களுடைய பாதுகையை எனக்கு கொடுங்க, நான் வச்சு அது நாட்டை ஆளட்டும் அப்படின்னு சொல்லுவார்.
த பரதன் வந்து ஆட்சியை பதவியை வந்து மறுத்துட்டு அவரோட திருவடியை வந்து கிரீடமாக ஏற்றுக்கொள்கிறாரு. தன்னுடைய ராமருடைய பாதுகையை ஏற்று தன் தலையில் வச்சு அப்படியே போகிறது மக்கள் மனசே உருகிற அளவுக்கு வைக்கிறாரு பரதர். ராமா ராமா என்று சொல்லிக்கிட்டு அயோத்திக்கு எல்லையில் இருக்கிற நந்தி கிராமத்தில் வந்து அந்த பாதுகையை வச்சு பூஜை செய்து ராமர் எப்படி வனவாசத்தில் இருந்து தவக்கோலத்தில் இருக்கிறாரோ அது மாதிரி பரதன் வந்து நாட்டில் இருந்துக்கிட்டே தவக்கோலத்தில் இருக்கிறாரு. அவர் எப்படி காய்கனியை சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரோ அதே மாதிரி பரதனும் காய்கனியை சாப்பிட்டுக்கிட்டு உடலை வருத்திக்கிட்டு எலும்பும் தோலுமாக பரதன் வந்து அங்கே பாதுகையை வச்சு பூஜை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ராமனுடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டே அவர் வரும் திசையை நோக்கியே இவர் வந்து பூஜை செய்து நாட்டையும் பாதுகாத்து மக்களையும் பாதுகாத்துக்கிட்டு பரதர் இருக்கிறாரு. 14 வருடங்கள் முடிகிறது. அப்போ ராமர் சொல்லுவார், நம்ம கொஞ்சம் தாமதமானாலும் அங்கே வந்து பரதன் வந்து உயிர் விட்டுருவார். அதனால் நீ ஹனுமர்கிட்ட வந்து சொல்லுவார், நீ போய் நாங்கள் வர்ற செய்தியை சொல்லிவிடு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடியே 14 வருடங்கள் முடிந்து விட்டதே, என்ன அண்ணனை காணுமே அப்படின்ட்டு பரதன் என்ன பண்ணுறாரு, அக்னியை மூட்டுறாரு. தன்னுடைய உயிரை திறக்கலான்ட்டு தயாராகிறாரு. ஹனுமர் வர்றாரு. இந்த மாதிரி அவங்க வந்துகிட்டு இருக்காங்க, கொஞ்சம் பொறுமையாருன்னு சொல்கிறார். அதுக்கு பரதன், நீ ஒரு மாயாவி, உன் பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டேன், நீ ஒரு வானரம், நான் கேட்க மாட்டேன், நீ என்னை ஏமாத்துறேன்னு பரதன் சொல்கிறாரு. இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய கணையாளியை வந்து ராமரோட கணையாளியை ஹனுமர் காட்டின உடனே தான் பரதன் நம்புகிறாரு. அவங்க வந்து ராமேஸ்வரத்தில் தசரதர் மன்னருக்காண்டி திதி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதனால் கொஞ்சம் தாமதம் ஆகுது, அவங்க வந்துடுவாங்கன்னு சொல்லி பரதனோட உயிரை ஹனுமர் காப்பாற்றுவார். இந்த இடத்துல பரதன் வந்து ராமர் மேலே வச்சிருக்கிற பாசம் நமக்கு தெரிகிறது. நன்றி. ஸ்ரீ ராமநாமம் வாழ்க.